ஏண்டா வாழ்றோன்னு வாழக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு இதாண்டா வாழ்க்கைன்னு மறுபடியும் என்ன பண்ண போறாரு, இவங்க லைஃப் சிறப்பாக இருக்கும். சிவன் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது, ஞாயிற்றுக்கிழமையான சிவன் கோயிலுக்கு போகிறது, இவங்க சிரமம் இல்லாமல் சரியா இருந்தால் சனி பகவான் கன்னிராசிக்கு பொருளாதாரம், முயற்சி, அதே போல வெளிநாடு பயணம், சனி பகவானால் சில நேரங்கள தாக்கம் இருக்குன்னு மனதளவில் ஃபீல் பண்ணாலும் நான் என்னுடைய மனசுல உள்ள கட்டுப்பாடை மீறி வரமாட்டேன். நீ என்னன்னா அடி, இந்த ஊர்ல வச்சு கூட்டு போய் அடி, வெளியூர்ல கூட்டு போய் அடி, நான் கொடுத்த வாக்கு. ஸோ உறவுகள் எல்லாமே மேம்பட போற ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த உறவுகள் இன்னும் சிறப்பாக மேம்படுவதற்கான பரிகாரங்கள் என்ன? துலாம் ராசி என்பது பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கிட்டத்தட்ட என்னை பொறுத்தளவு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எதிர்கொள்றாங்க. இவங்க என்கிட்ட இருக்க 4 பேராக இருந்தாலும் சரி, 3 பேராக இருந்தாலும் சரி, உண்மையானவனா இருக்க. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. சிரமமே பட்டுக்கிட்டு இருக்க சிம்ம ராசி அன்பர்களுடைய இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் சார்? பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி பலன் சொன்னாலே இப்ப அதிகமா வியூவர்ஸ் வர்றது நம்ம சிம்ம ராசி தான். அப்படின்னு ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க மேக்சிமம் யார்கிட்டையும் பணிஞ்சு போக மாட்டாங்க. நம்ம வாழ்க்கை நம்ம பார்த்துக்கலாம், புறா பார்த்துக்கலாம் அப்படின்னு வார்த்தையை யூஸ் பண்ண கூட்டு வச்சு சிம்ம ராசியாங்கிட்ட ஆமாமாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதையுமே அசால்ட்டா சமாளிக்கக்கூடிய தன்மை உண்மையாவே உண்டு. ஆனா இந்த அசால்ட்டுங்கிற விஷயம் இப்ப உங்களுக்கு கிடையாது. 3 வருஷமா அவங்க படாத பாடு அப்படியே பெட்டிக்குள்ள அமுக்கி வச்ச மாதிரி அமுக்கிட்டாங்க. அப்படியே லாக் பண்ணிட்டாங்க. சூழ்ச்சி தான், ஃபுல்லாமே சூழ்ச்சி தான். சிம்ம ராசிக்காரங்களை ஏத்து நின்று கிராஸ் கேள்வி கேட்டு பேசுற அளவுக்கு இன்னும் யாரும் வளரல. ஆனா இருந்தாலும் பின்னாடி இருந்து குத்துறது, ஒரு பாகுபலியில கட்டப்பா குத்துவது பார்த்தீங்கன்னா அது மாதிரி பின்னாடி இருந்து முதுகுல குத்துனவங்க தான் அதிகமானவை. சோ அப்படிப்பட்ட நிலையில சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்த சனி பகவான் டைரக்டா 7ஆம் பார்வையை பார்த்து இவங்களை எந்த விஷயத்திலும் எந்திரிக்க விடாம இவங்களுடைய முயற்சி, இவங்களுடைய தன்னம்பிக்கை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாரு. ஸோ அந்த நிலை இப்போ மாறப்போகுது. அதாவது சிம்ம ராசிக்கு 6க்கும் 7க்குரியவன் தான் சனி பகவான். அதாவது இவங்களுக்கு ஃபேவரானவர் கிடையாது. ஸோ அவர் போய் 8ல போய் மறைகிறாரு. அப்ப ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை உண்டு. ஏண்டா வாழ்றோன்னு வாழக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதாண்டா வாழ்க்கைன்னு மறுபடியும் என்ன பண்ண போறாரு, சனி பகவான் இவங்களுக்கு கொடுக்க போறாரு. இவங்களுடைய சந்தோஷம் என்பது 2.5 வருஷமா கிடையாது. சிரிச்சு பார்த்தோம்னா கிடையாது, முறைச்சு பார்த்தோம் கிடையாது, குனிஞ்சுக்கிட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஸோ இதை கடந்து இவங்க வெற்றி பெற போறாங்க. சிம்மராசி பெண்கள் உறுதியாக தன்னுடைய குடும்பத்துக்காக தியாகம் செஞ்சவங்க தான் சிம்மராசிக்காரங்க. ஆனா திமிரு பிடிச்சவங்களாம் நிறையவே சொல்லி இருப்பாங்க. அதெல்லாம் இல்லைங்க, நம்ம வீட்டு பெண் நம்மளுடைய மருமக தங்கமானவன் ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டம் சனி பகவான் உறுதியா கொடுக்க போறாரு. அதனால குடும்ப பெண்களா இருக்கட்டும், அல்லது வேலை பார்க்கிற பெண்களா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், உறுதியாக சிம்மாசனத்தில் அமர்ந்து சிங்கம் போல் நீங்க கர்ச்சிக்கக்கூடிய ஒரு அரவணைப்போடு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம்ன்றத தெளிவா சொல்லலாம். நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சிம்மராசிக்காரங்க மேக்சிமம் குழந்தைகளுடைய விஷயங்களை கவனம் சொல்லுங்க. காதல்னு வந்தா அது வேண்டாம், எனக்கு பெரிய மோதல் சொல்லி போயிடும். ஏன்னா இவங்க எப்பெல்லாம் தன்னை இழக்கிறாங்கன்னா, ராஜா மாதிரி உட்காந்துக்கும் கவலைப்படல, ராணி மாதிரி உட்காந்துக்கும் கவலைப்படல, நீ எனக்கு கூட உட்காரு, நீ எனக்கு அன்பாயிரு அப்படி யாரை எதிர்பார்க்காங்களோ அப்பதான் பிரச்சனை பண்றாங்க. சோ அப்ப காதல்னு வந்துட்டா தயவு செய்து வேண்டாயா, நான் இனிமேலாச்சும் நிம்மதியா இருக்கணும்னு சொல்லி இவங்க போயிட்டாங்கன்னா இவங்க லைஃப் நல்லா இருக்கும். ஒரு என்ன சொல்றேன்னா, புதிய தொழில் தொடங்குவதா இருந்தால் தொழில ரொம்ப கவனம் செலுத்து. அவசரப்பட்டு தொழில் தொடங்க கூடாது. தொழில் முழுசா தெரிஞ்சு செய்யுங்க, யாரையும் நம்பி செய்யாது. சரி, அதாவது காதல் என்றாலே கதவை சாத்திட்டு குட்ட குடிஞ்சிட்டு இருந்த உங்க காலம் அடுத்த நிலைமைக்கு போய் நீங்க சிம்மாசனத்துல அமரக்கூடிய ஒரு காலம் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. சோ இந்த சிம்மாசனத்துல சரியா போய் அமர்வதற்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம்? மேக்சிமம் பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க இந்த காலகட்டங்கள் ஏற்கனவே கேது வேற உள்ள இருக்காரு. அவங்க சூரியன் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் பின்பற்றினாலே இவங்க லைஃப் சிறப்பா இருக்கும். சிவன் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது, ஞாயிற்றுக்கிழமையான சிவன் கோயில் போறது, இவங்க சிரமம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உறுதியா சனி பகவான் கொடுப்பார். சந்தோஷமே. அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்? கன்னிராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கிறார். எதெல்லாம் இவங்க முடியலன்னு நினைச்சுட்டு இருக்காங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் முடிச்சு காட்டுவாங்க. இவங்களால முடியாது, இவங்க தோத்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமேதான் அவங்க தன்னைத்தானே உணர்ந்து தன்னுடைய தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம். நம்மளுடைய சனி பகவான் பாத்தீங்கன்னா இவங்களை பாக்குறாரு, ஏதாவது பாதிப்பு வந்துருமா அப்படின்னு நினைப்பாங்க. கிடையவே கிடையாது. சனி பகவான் உங்களுக்கு ஃபேவரானவர் தான். உங்களுக்கு ஃபேவரானவர் என்ன பண்ணுவாருன்னா, உங்க கூட உள்ள தேவையில்லாதவங்களாம் தூக்கி விட்டுருவார். அப்ப உங்களை விட்டு விலகக்கூடிய நபர்கள் எல்லாம் இவனால உங்க கூட ஒட்டுண்ணியாக இருந்தாங்க. பிடிச்சி உங்களை பிடிச்சி தொங்கிக்கிட்டு உங்களை வளரவும் விடாம, உங்களை வீழவும் விடாம கஷ்டப்படுத்தினவங்க தான் உங்க கூட உள்ளவங்க. சோ அவங்க எல்லாம் கடந்து போறாங்க. நிம்மதியான தூக்கம் கன்னிராசிக்கு இனிமேதான் இருக்க போகுது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக 4 வருட காலமாக படுத்தா கூட பிரச்சனை கனவுல ஓடுதுன்னு கேட்டா கன்னிராசியா தான் இருக்கும். சோ எல்லாராலையும் ஈர்க்கப்பட்ட கன்னிராசி தற்போது
தேவையை வாங்கிட்டு வெறுக்கப்பட வேண்டிய சூழ்நிலை கன்னிராசினியர்களுக்கு இருக்கு. ஸோ இதுலேருந்து மாற போறாங்க. நிறைய முன்னேற்றங்கள் உண்டு. இவங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். இவங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க இந்த 9ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்க. ஸோ 9ஆம் இடங்கிறது அப்பா, 4ஆம் இடங்கிறது தாயார். ஸோ அம்மா அப்பா உறவுகள் விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்களை போகும்போது கவனமா இருக்கணும். நான் வீலிங் பண்றேன்னா ரோடிங் கண்டிப்பா உண்டு. ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெட்டிங் ஒரு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்லதா இருக்கு. நீங்க பயன்படுத்துற விதம் சரியா இருந்தா சனி பகவான் கன்னிராசிக்கு பொருளாதாரம், முயற்சி, அதே போல வெளிநாடு பயணம், அதே போல ஒரு பொருளாதார சார்ந்த விஷயங்களை வீடு கட்டக்கூடிய யோகத்தெல்லாம் சனி பகவான் நம்ம கன்னிராசிக்கு உறுதியா கொடுக்க. சனி பகவான் வந்துட்டு ஒரு நட்பு ரீதியாகவே வந்து செயல்படக்கூடிய ஒரு ராசி கன்னிராசி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுடைய இந்த வளர்ச்சி அப்படின்றது முழுமையா கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாங்க சார்? கன்னிராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பெருமாள் கோயில உள்ள நரசிம்மர் வழிபாடு செய்வது இவங்க லைஃப்ல பெரிய டேர்னிங் ஏற்படும். சனி பகவானால் சில நேரங்களில் தாக்கம் இருக்குன்னு மனதளவில் ஃபீல் பண்ணாலும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நம்ம நண்பன் சனி அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இவங்க மனசு பக்குவப்படும். மாற்றமும் ஏற்றமும் சனி பகவான் கன்னிராசிக்கு உறுதியாக கொடுக்கும். அடுத்ததாக துன்பங்கள் அதிகமாக சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது? நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் துன்பம் அடைகிறாங்கன்னா, நீதி, நேர்மை, உண்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல துணியை துவைக்கிற மாதிரி துவைச்சு எடுத்துறாங்க துலாம் ராசியை. டேய், நான் கரெக்டா தான் அந்த ஏன் அடிக்கிறேன், நீ கரெக்டா இருக்கணும் உன்னை அடிக்கிறேன், நாங்கெல்லாம் எப்படி இருக்கோம், கூட்டத்தோட சேர்ந்துக்கோ, நீ தப்பு பண்ணு, எங்க பேச்ச கேளு அப்படின்னு நிறைய பேர் உங்க தூண்டுவாங்க. ஆனா என்னைய பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா 80% துலாம் ராசிக்காரங்க நீதி நேர்மைன்னு இருக்கவங்க. இந்த 20% துலாம் ராசிக்காரங்க எதனாலும் செய்யலாங்கிறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சோ அந்த 80% துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில பல மேல அடி மேல அடி, இடி மேல இடி வாங்கியும் நான் என்னுடைய மனசுல உள்ள கட்டுப்பாடை மீறி வரமாட்டேன், நீ என்னன்னாலும் அடி, இந்த ஊர்ல வச்சு கூட்டு போய் அடி, வெளியூர்ல கூட்டு போய் அடி, நான் கொடுத்த வாக்கு சொன்ன விஷயத்த மாறவே மாட்டேன்னு ஸ்ட்ராங்கா நிற்பாங்க. கிட்டத்தட்ட அவங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 3 வருட காலமாக நிறைய விஷயங்கள்ல லாக் ஆயிருக்காங்க. பணம் கொடுத்து ஏமாந்தது, பாசத்தை காட்டி ஏமாந்தது, உறவுகளுக்குள்ள பிரச்சனை, அதுவும் இந்த கனவு மனைவி பிரச்சனைல துலாம் ராசி இப்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் ஏற்பட்டிருக்காங்க. நம்ம எப்படி வந்து மேசராசி சொன்னோமோ அதே மாதிரி இவங்க லைஃபும் ரொம்ப கணவன் மனைவி ஒற்றுமை பிரச்சனையா இருக்கு. சோ அந்த நிலை மாறப்போகுது. இவங்க கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சூப்பரா இருக்க போது. நட்புகள் மூலமாக ஏமாந்து துலாம் ராசி நண்பர்கள் மூலமாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. போலியான உறவு எல்லாம் கடந்து போச்சு. இவங்க லைஃப்ல இனிமேதான் ஒரு நிம்மதியான உறவு வருது. ஏங்க ஏற்கனவே என் மனைவியை விட்டு வெளியே வந்துட்டேன், என் கணவனை விட்டு வெளியே வந்துட்டேன், நாங்க 2 டைவர்ஸ் வாங்கிட்டோம், இப்ப என்ன பண்ண, திரும்ப போய் அந்த இடத்துல போய் சேருவனா அப்படின்னா போனவர்கள் தான். இனிமே வரப்போறது உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்க போகுது. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்த்து அதை விடுறாரு. அப்ப 2வது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு 2வது திருமணமும், முதல் திருமணத்தை மீண்டும் இணைய நினைப்பவர்களுக்கு அதே ஒரு உறவுகளோட இணையக்கூடிய பாக்கியம் சனி பகவான் கொடுக்காரு. இவங்க ஒரே ஒரு விஷயத்துல கவனமா இருக்கும். என்னன்னா, இவங்க முயற்சி எடுக்கிறத வெளியே சொல்லாம அதை கரெக்டா ப்ராப்பரா செஞ்சாங்கன்னா எதிராளிகள் தோத்துருவாங்க, இவங்க வச்சிருவாங்க. அதுல இவங்க கவனமா இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, வண்டி வாகனங்களை போகும்போது இவங்களும் கவனமா தான் போகணும். நைட் தூங்குறது கொஞ்சம் வேகமா தூங்கணும். நைட் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா டிராவல் பண்ணணும். இது மட்டும் பண்ணா போதும், இவங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ உறவுகள் எல்லாமே மேம்பட போற ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த உறவுகள் இன்னும் சிறப்பா மேம்படுவதற்கான பரிகாரங்கள் என்ன? துலாம் ராசி என்பது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் சுக்கிர பகவான் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு பின்பற்றினாலே போதும். இவங்க லைஃப் சூப்பரா இருக்கும். இவங்க பக்கத்துல இவங்க ஊர்ல ஆதரவற்றவர்கள் யாராவது இருக்காங்கன்னா அவங்களாம் முடிஞ்ச உதவிகள் இவங்க செஞ்சாங்கன்னா, சாப்பாடோ அல்லது மேக்சிமம் படிப்புக்கான உதவிகளோ செஞ்சாங்கன்னா இவங்க லைஃப் சூப்பரா இருக்கும். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசி அன்பர்கள் கூட்டு வச்சு கேட்டீங்கன்னா, போங்க ஏன் நீங்களும் உங்களுக்கு இறக்கமும் உங்க நேரமும் உங்க காலமும் நாங்க உழைச்சாலுமே எங்களுக்கு நிம்மதி கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா, அத்தனை பேருடைய துன்பத்தை போக்கணும், என்னோட கஷ்டத்தை போக்கணும், விருச்சிக ராசி கூட இருந்தா கஷ்டம் போயிடும். அந்த கஷ்டத்தை அவங்க வாங்கிக்குவாங்க. அத்தனைவருடைய மன மகிழ்ச்சியை கொடுக்கணும் விருச்சிக ராசியால தான் முடியும். ஒரு மனுஷனை வாழ வைக்கிறது விருச்சிக ராசி தான். ஒரு மனுஷனுடைய கஷ்டத்தை போக்குறது விருச்சிக ராசி தான். ஆனா அவங்களுக்கு மட்டும் ரெண்டுமே எப்பொழுதுமே உண்டு. எனக்கு போராட்டமா இருக்கு அப்படின்னா விருச்சிக ராசிக்காக தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட என்னை பொறுத்தளவு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எதிர்கொள்றாங்க. இவங்க கரெக்டா செய்வாங்க, இவங்களுக்குள்ள தப்பு இருக்காது. ஒரு விஷயத்த முடிவெடுத்து தெளிவா செய்வாங்க. அந்த தெளிவுல என்ன ஓட்டை இருக்குன்னு சொல்லி பார்த்து அந்த ஓட்டையை கணிச்சு இவங்க லாக் பண்ணுவாங்க மற்றவங்க. ஸோ இதனாலே நிறைய டிப்ரெஷன், நிறைய பிரச்சனை சந்திச்சாங்க. அதே போல நிறைய கடன் வாங்கிட்டாங்க. இந்த நம்பி கடன் வாங்கி மாட்டினது நம்ம விருச்சிக ராசி தான் ஃபர்ஸ்ட். நான் அந்த அவனுக்கு நம்பி வாங்கி கடன் வாங்கிட்டேன், இந்த இவனை நம்பி கடன் வாங்கி கொடுத்தேன், கடைசி எல்லா கடனும் ஏமலதான் இருக்கு, எப்படா கடன் வந்து வெளியே வருவேன்னு இருக்கேன் அப்படின்னு ஒரு நிலைமையில இருக்காங்க.
தன்னைத்தானே உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில பல தடுமாற்றத்தை தகர்த்தெறிந்து நிலையான தன்மையில் இருக்கக்கூடிய காலம் தான் நம்மளுடைய விருச்சிக ராசி சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய இந்த அற்புதமான காலம். இவங்க ஃபர்ஸ்ட் இவங்க உணர்வாங்க, இவங்க லைஃப் பெரிய டேர்னிங் வரும். இவங்க லைஃப்ல இவனால் பட்ட கஷ்டம் துன்பம் எல்லாம் விலகி இவங்க ஒரு நல்ல ஒரு பரவாயில்லப்பா நான் நிம்மதியா இருக்கேன். விருச்சிக ராசிக்காரங்க கூட கேட்டீங்கன்னா எனக்கு பணம் வேணும் நகை வேணும்னா சொல்லவே மாட்டாங்க. நிம்மதி வேணியா, எனக்கு நிம்மதி கிடைச்சா போதும். என்கிட்ட இருக்கவே 4 பேரா இருந்தாலும் சரி 3 பேரா இருந்தாலும் சரி உண்மையானவனா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கட்டாயமாக இனிமே உங்க கூட இருக்கவங்க உண்மையானவர்களாக ஒரு சொன்ன உறுதிப்படுத்தக்கூடிய நபர்களாக நீங்களும் நிம்மதியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்கிறத நம்ம ஆணித்தரமா சொல்லலாம். கடன் பிரச்சனை இருக்கு, வம்பு வழக்கு இவங்க மேல போட்டிருக்காங்க, இவங்க மேல வீண் பழி சுமத்தி இருக்காங்க. இந்த 3 விஷயமும் அடியாக கரெக்டா கடனை அடைச்சிட்டு நிம்மதியா தூங்குறது, நிம்மதியா சாப்பிடுறது அப்படிங்கிற விஷயங்கள் இவங்க நல்லபடியா இயக்கலாம். புதிய தொழில் தொடங்குவதா இருந்தா அற்புதமான காலகட்டம். மேக்சிமம் இவங்க மேக்கு அப்புறம் தொடங்கினாங்கன்னா அல்லது ஜூனுக்கு அப்புறம் தொடங்கினாங்கன்னா தொழில வெற்றி அடைவாங்கிறத நம்ம எழுதி கொடுத்தோம். அதாவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்க இடமே வந்து ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நபர்களை வந்து அவங்க சந்திக்க போறாங்க. இதெல்லாம் நடந்து அவர்களுக்கு அனைத்தும் கைகூடுவதற்கு அவர்கள் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சா நல்லா இருக்கும்? விருச்சிக ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா முருகன் வழிபாடு பின்பற்றினா சூப்பரா இருக்கும். இவங்க வந்து செவ்வாய்க்கிழமையில யமகண்ட நேரத்துல இவங்க யமகண்ட நேரம்னா 9 to 10. ஸோ இந்த நேரத்துல முருகன் கோயில உள்ள விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு முருகன் கோயில வழிபாடு செய்வது இவங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். முடியல அப்படிங்கிற வார்த்தையை இனிமே இவங்க பயன்படுத்தாம என்னால முடியும் நீ என்ன சொல்றது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை இவங்க பயன்படுத்திக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு சனிப்பெயர்ச்சி பலன்கள் இருக்க போகுது? தனுசு ராசி என்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு போறாங்க. 4ஆம் இடத்துக்கு போறதுனால நிம்மதி இல்லாம போயிருமா, கஷ்டப்பட்டுருமா, துன்பப்பட்டுருமாலாம் யோசிக்கவே வேண்டாம். 4ஆம் இடத்துக்கு போன பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமே பொங்க போகுது. நீங்க லைஃப்ல நீங்க உங்களுக்காக வாழக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட உள்ள ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு செயல்பாடுகளுமே நீங்க வெற்றி பெற போறீங்க. இவ்வளவு நாட்களாக ஏற்றி விட்ட ஏனியா இருந்த தனுசு ராசி இனிமே அவங்களும் ஏணிப்படியில ஏறி போய் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசிக்கு பெரிய ஒரு மீளா பிரச்சனை என்னன்னா தன்னுடைய அப்பா தன்னை புரிஞ்சுக்குவாங்களா, தன்னுடைய அம்மா தன்னை புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னு ஒரு பாசத்துக்கு ஏங்குறாங்க. ஸோ இந்த பாசத்துக்கு ஏங்கக்கூடிய தனுசு ராசிக்கு எல்லா விதமான பாசமும் கிடைக்கும். இந்த கணவன் மனைவி ஒற்றுமை மட்டும்தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த நிலை மாறப்போகுது. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். நம்மளுடைய குடும்ப பெண்களான நம்மளுடைய தனுசு ராசி பெண்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு நிம்மதியா இருக்கேன்ப்பா. இந்த சனி பயிற்சி தான் என்னுடைய லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் கொடுத்து என் குழந்தையிலிருந்து என்னுடைய கணவன் இருந்து என்னுடைய கணவன் வீட்டார் கூட என்னை புரிஞ்சு என் மேல அன்பு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு சனி பயிற்சி சூப்பரா இருக்க போது. இவங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த பேங்க்ல லோன் வாங்கினேன் அல்லது எங்கிட்ட பக்கத்துல உள்ளவங்க லோன் வாங்கினேன் கடன் வாங்கினேன் அப்படிங்கிற விஷயங்கள்ல தயவுசே தலையிடக்கூடாது. புதிய தொழில் தொடங்குவதா இருந்தா நிதானம் தேவை, அவசரப்படக்கூடாது. இவங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை செஞ்சாங்கன்னா வெற்றி, தெரியாத தொழிலை தொடங்கினாங்கன்னா கொஞ்சம் போராட்டத்தை சந்திக்கணும். சோ அதுல கவனமா இருக்கணும். அப்பா வழி சொத்தை விற்க கூடாது. ஏன்னா அப்பா சொத்தை இப்ப விற்க சொல்லி ப்ரெஷர் பண்ணுவாங்க. இப்ப வித்தாங்கன்னா ரேட்டு கம்மியா போகும். 3 வருஷம் கழிச்சு வித்தாங்கன்னா அதிகமான ரேட்ல இவங்க விற்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஸோ அதில் அவசரப்படாமல் இருந்தாங்கன்னா லைஃப் சூப்பராக. ஸோ கொஞ்சம் கவனம் நிறைய வெற்றி அப்படின்றத அடைய போகிற தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும்? நம்ம தனுசு ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த பிரச்சனை என்ன சொல்ல வருது அப்படின்னா அவங்க வீரபத்திரர் வழிபாடு செஞ்சால் வெற்றி உண்டு. வீரபத்திரரை பிடிச்சுக்கணும். ஏன்னா சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்க. அப்போ வீரபத்திரர் வழிபாடு செய்யும் போது இவங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே வெற்றியாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஆனது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? நம்முடைய மகர ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 வருஷமாக ஏண்டா வாழ்றவன் தான் வாழ்ந்துருக்காங்க. ஐயா சாமி போதும்டா, சனி பகவானே ராசின் அதிபதியா இருந்தே என்னை வச்சு செய்யறிய, அப்ப எல்லாரையும் எப்படி செய்வ அப்படின்னு யோசிக்கிறாங்க. தான் வீட்டுக்காரன் தான் தன்னை அதிகமா அடிப்பான். ஏத்த வீட்டுக்காரன் கூட அடிக்கும் போது கூட அடிச்ச திரும்ப அடிப்பானோ அப்படிமா. ஆனா தான் வீட்டுக்காரன் இவனை பத்தி அது தெரியும்ல, உரிமை இருக்கு. ஆமா, அடிச்சே வேண்டாம் பண்ண போறான், இவன் நம்மால் தானே அப்படின்னு சனி பகவான் பட்டையை தீட்டிட்டார். ஒரு கத்தியை ரெடி பண்றதுக்கு எப்படி தீட்டுறாங்களோ, ஒரு சிலையை செதுக்கிறதுக்கு எப்படி அடின்னு அடிக்காங்களோ, அதே மேல அடி மேல அடிச்சு வச்சு செஞ்சார். சோ வச்சு செஞ்சதுனாலதான் இவங்களுடைய கூட இருந்தவங்களுடைய உண்மையான தன்மையை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு கஷ்டம் வரும்போது என் கூட உள்ளவன் 4 பேரா 40 பேர் நம்மகிட்ட நிக்கலாம் தெரியும். சோ அதே மாதிரிதான் இவங்களுடைய வாழ்க்கையில கூட இருந்தவங்களுடைய உண்மையான சுயரூபத்தை இந்த 7.5 வருஷத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த 7.5 வருஷம் அப்படிங்கும்போது அதாவது கிட்டத்தட்ட ஒரு 18 வயதுல இருந்து 55 இல்ல 40 வயதுக்குள்ள மேக்சிமம் வச்சுக்கோங்களேன். அந்த வயதுக்குள்ள உள்ளவங்க வந்து முதல் 2.5 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. அடுத்த 2.5 வருஷம் பொருளாதாரத்துல ஏற்றம் இருந்துச்சு, சந்தோஷம் கிடையாது. ஆனா பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றங்கள், கொஞ்சம் பொருளாதார விஷயங்கள் நல்லா இருந்தாங்க. திரும்ப 2.5 வருஷம் 0 ஆயிட்டாங்க. என்னடா அது கையில உள்ள காசப்பெல்லாம் காலி பண்ணிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி நிலைமை வந்துச்சு. இதெல்லாம் ஏமாற்றப்பட்ட விதி. சோ இதை மாற்றக்கூடிய அமைப்பு சனி பகவான் கொடுக்க போறார். இவங்களுடைய லைஃப்ல இனிமேதான் சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம். சொந்த வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுத்தேன், பாதியோட நின்றுச்சு சொன்னவங்க கூட சொந்த வீடு கட்ட போறாங்க.
கட்டாயமாக இவங்களுடைய சுய ஜாதகம் வலிமையா இருந்தால் உறுதியாக சொந்த வீடு உண்டு அப்படின்னு எழுதி கொடுக்கலாம். இவங்க உழைப்பினால சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு, சந்தோஷங்கள் உண்டு, எல்லா விதமான விஷயங்களும் வெற்றி உண்டு. நம்ம ஒரே ஒருத்தவங்க சொல்லுவோம் பார்த்தீங்களா, காதல்ல கவனமாறுன்னு 2 பேரும் சொல்லிடுவோம். அதே மாதிரி தான் மகர ராசிக்கு சொன்னேன். சிம்ம ராசிக்கு என்ன சொன்னோமோ அதே மாதிரி மகர ராசிக்காரங்களும் இந்த காலகட்டங்களில் காதல் வலையில சிக்காமல், அடுத்தவங்க மேல அன்பு வைக்காமல், தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வாழ்க்கைன்னு வாழ்ந்தாங்கன்னா இவங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும், சிறப்பான வாழ்க்கையை சிரமம் இல்லாம அனுபவிக்க முடியும். ஸோ பலவித சிரமங்களை அனுபவிச்சுட்டு கடைசியா இப்போ சிகரம் தொடர்றதை நோக்கி போயிட்டு இருக்க மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாங்க? மகர ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லா பரிகாரமும் செஞ்சு பார்த்தாங்க. அவங்க கொடுக்காத தானம் கிடையாது, அவங்க கொடுக்காத பரிகாரம் கிடையாது. ஆனா பொதுவா இந்த சனி பயிற்சி காலங்கள்ல அவங்க மனசை ரிலாக்ஸா வச்சுக்கிட்டா போதும் ஒரு விஷயம். இன்னொன்னு தனக்காக வாழ கத்துக்கிட்டா போதும். 3வது அம்மன் வழிபாடு அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பக்கத்துல உள்ள அம்மன் கோயில்ல சந்தன மாரியம்மன் அப்படிங்கிற அம்மனை போய் மனசார வழிபாடு செஞ்சாங்கன்னா மகிழ்ச்சியா வாழ்வாங்க. சங்கடம் இல்லாம ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை அம்மன் அருளால் மகர ராசிக்காரங்க மகிழ்ச்சியா. குழப்பங்களோடு வாழ்ந்துட்டு இருக்க கும்பராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலம் அப்படின்றது எப்படி இருக்கும்? குழப்பம் அப்படிங்கிறது எதனால வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ராசியின் அதிபதியா இருந்தாலுமே சனி பகவான் கும்பத்துல கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் இருந்து பல சிந்தனைகளை கொடுத்தாரு. இதை செய் வேண்டாம், அதை செய் இல்ல அதையும் செய்யாத, இதை செய் வேண்டாம், இதை செஞ்சிருவோம்னு இவங்க நினைக்கும் போது வருவான் பின்னாடி ஒருத்தன், இது எதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க, இதை செஞ்சா உருப்படாமா. ஆக்சுவலா இவங்க பக்கா பிளான் போட்டுருப்பாங்க. கும்பராசி அளவுக்கு ஒரு பக்கா பிளான் போட்டு ப்ராப்பரா முடிக்கக்கூடிய நபர்கள் கிடையவே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ப்ராப்பரா முடிவெடுக்க வேண்டியவங்களே இதை செஞ்சுன்னா ஒண்ணுமே முடியாது அப்படின்னு குழப்பத்தை உண்டு பண்ணி இவங்களையும் குழப்பி அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க. சோ இப்படிப்பட்ட நிலை தான் கடந்த காலம் நடந்தது. சோ சனி பகவான் என்ன பண்றாரு, இவங்க ராசி அதிபதியா இருந்தாலுமே 2ஆம் இடத்துக்கு போறாரு. சோ குழப்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை, முயற்சியில வெற்றி, நிறைய வெற்றி வரப்போகுது. இவங்க எந்தெந்த முயற்சியெல்லாம் எடுத்து பெண்டிங் வச்சிருந்தாங்களோ அந்த பெண்டிங் எல்லாமே என்ன பண்ணலாம், டெக் பண்ணி சென்டிங் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இவங்களே பற்றிட்டு உணரக்கூடிய தன்மை. ஏன்னா நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு காதல்னாலும் பிரச்சனை, கல்யாணம்னாலும் பிரச்சனை, ஓப்பனாவே எல்லாமே பிரச்சனை. இந்த 2மே பிரச்சனைங்க. முடிச்சுட்டு ஐயோ காதல் பண்ணும்போது நல்லா இருந்துச்சியா, அப்படியே என்னை உருகி காதலிச்சாரியா, என் மேல அன்புனா இந்த மனுஷன் மாதிரி அன்பு வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப தாலி கட்டுனது மனுஷன் என்னை தாளிக்கிறாயா, நான் எப்படி ஒரு சட்டிக்கு தாளிக்கிறோமோ அதை விட என்னை தாளிக்கிறாய் தான் கும்பராசி பெண்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவரோட வாழ்க்கை அவ்வளவு அடி உணர்ந்து அந்த நிலைமை மாறப்போகுது. இவங்க கணவர் தேவதையா இருக்கக்கூடிய இந்த பெண்ணை விட்டுட்டு தேவையில்லாத நபர்களை தேடி போயிருந்தாங்கன்னா தயவு செய்து கவலைப்படாதீங்க. எங்க போனாலும் இந்த குதிரை இங்கதான் வருங்கிற மாதிரி திரும்ப உங்களை தேடி வருவார். உங்க மேலதான் அன்பு காட்டுவார். உண்மையான அன்பை மீண்டும் காட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்க மனைவி உங்க பேச்சை கேட்காம அவங்க அம்மா பேச்சை கேட்கறாங்க, கூட பிறந்தவங்களுடைய பேச்சை கேட்டு உங்களை கஷ்டப்படுத்துறாங்கன்னு நினைச்சீங்கன்னா அந்த நிலையும் மாறும். கணவன் மனைவி உறவுல இனிமேதான் ஒரு அந்யுன்யம் வரப்போகுது. நான் பிரிஞ்சிருவேன், டைவர்ஸ் அப்படின்னு சொன்ன வார்த்தையை மாத்தி சேர்ந்துருவேன், சிறப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியம் சனி பகவான் கொடுக்க போறாரு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தை பாக்கியம் 2வது குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு 2வது குழந்தை உண்டு. இரட்டை குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் அதிகமா இருக்கு. ஸோ கணவன் மனைவிக்கு உண்டான காதல் இன்னும் மிக மிக அதிக அளவுக்கு பெருக போகுது. இவர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சா இதை எல்லாத்தையுமே சென்றடைய முடியும்? நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் ராகு பகவான் ராசியிலே இருக்கனால துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணுவது மூலமாக துன்பம் இல்லாம இருக்கலாம். பத்ரகாளியம்மன் வழிபாடு செய்வது மூலமாக பாதுகாப்பா இருக்கலாம். இந்த 2 வழிபாடையும் எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்க லைஃப் சூப்பரா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். மீளா துயரத்துல இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்கள் மீண்டு வருவார்களா? அவர்களுடைய சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும்? சனி பகவான் ராசிக்குள்ளேயே வராதுங்க. ராசிக்கு 11க்குரியவன் 12க்குரியவனான சனி பகவான் ராசிக்கு வராது. சனி பகவான் இனிமேல் தான் இவங்களை நல்ல மாற்றத்தை கொடுக்க போறாரு. சனி உள்ள வந்திருக்காருன்னு பயப்படாதீங்க. நீங்க பயப்பட தேவையில்லை. சனி பகவான் உள்ள வந்தனால உங்க கூட இருக்காங்க பாத்தீங்களா சூழ்ச்சியாளர்கள், அவங்க தான் பயப்படும். ஏன்னா அவங்க அப்பெல்லாம் காட்டி கொடுக்க போறாரு. டேய் இவெல்லாம் உனக்கு இவ்வளவு நாள் உன்னை ஏமாத்துறேன். ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ராகு பகவான் ஒரு 1.5 வருஷமா இருந்து இவங்களை ஃபுல்லா ஏமாத்திட்டாங்க. அப்படியே ப்ராப்பரா மீனராசி பக்காவா பிளான் போட்டு இருந்தவங்கள நீ அதை செய், நீ இதை செய், நீ அப்படி செய், நீ இப்படி செய்ய சொல்லி இவங்ககிட்ட உள்ள பணம், நகை, பொருளாதாரம் எல்லா விஷயத்தையும் புடிங்கிட்டு இவங்களை ஐயா என்னையா பண்ணலாம் வாழ்க்கையே அப்படின்னு யோசிக்க வச்சுட்டாங்க. டேய் நான் ராஜா மாதிரி வாழ்ந்தேன்டா, நான் ராணி மாதிரி வாழ்ந்தேன்டா, நான் நினைச்ச விஷயத்த செய்வேன், இப்ப என்னால என்ன பத்தி யோசிக்க முடியல நிலைமையில தான் ஏமாந்த நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு இல்ல உன்னை ஏமாற்றியவன்லாம் இவன் தான், இவன் கூட எல்லாம் இனிமே டிராவல் பண்ணாத, நீயா இரு, உன் லைஃப் இனிமேல் நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய பாக்கியத்தை சனி பகவான் கொடுக்க போறான். 2வது பொருளாதார விஷயங்கள்ல அதே போல தன வாக்கு சாணத்துல இனிமேதான் வெற்றி கிடைக்க போகுது. கொடுத்த வாக்கை காப்பாத்தலாம் தூங்க மாட்டான் அந்த குழந்தை சாமிங்கிற மாதிரி நம்ம மீனராசிக்காரங்க தூங்கும்போது கூட ஐயோ நான் அவனுக்கு மேல இந்த வாக்கு கொடுத்தோம், இவனுக்கு இந்த வாக்கு கொடுத்தா நம்ம என்ன பண்ண தெரியல குழப்பத்துல இருந்தாங்க. இனிமே கொடுத்த வாக்கை காப்பாற்ற போறாங்க.
அந்த அளவுக்கு உங்க லைஃப் சேஞ்சிங் உண்டு. குடும்பத்தை விட்டுட்டு நீ வேறு நான் வேறு போனேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களாம் சரி, குடும்பத்துக்குள்ளேயே நீ வேறு நான் வேறு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மீன ராசிக்கு இவங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு இவங்க மீது அக்கறையுடன் பாசத்துடன் பழகக்கூடிய உறவுகள் மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாமா கூட சண்டை, என் மாமா என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காரு, அதுபோல மாமா கடன் வாங்கி கொடுத்துட்டேன், நான் பக்கத்துல உள்ளவங்க கடன் வாங்கி கொடுத்துட்டேன், கடன்ல நான் மாட்டிக்கிட்டேன், தங்க நகையை கொடுத்துட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்றாங்கன்னா கண்டிப்பா அந்த ஃபீலிங் எல்லாம் கவலைப்பட தேவையில்லை. இவங்களுக்கு மீண்டும் அந்த பணம் கிடைச்சு கடன் பிரச்சனை வெளியே வந்துருவாங்க. கடன்ல இருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு தான். மீளா துயரம்னாலே கடன் தான். சோ அந்த கடன்ல இருந்து மீண்டு வரக்கூடிய பாக்கியம் மீன ராசிக்கு சனி பகவான் உறுதியா கொடுக்க போறார். யாருக்கெல்லாம் மீன ராசியில, அதாவது மீனராசிக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்துல சுக்கிரன் மீனத்தில், கடகத்தில் அல்லது விருச்சகத்தில் சுய ஜாதகத்துல சுக்கிர பகவான் அமர்ந்திருக்காரு அப்படின்னா 100% வெளியே கொடுத்துருங்க. கடன்ல இருந்து வெளியே வந்து நீ நல்லா இருப்ப, சனி பகவான் உனக்கு கொடுப்பாருங்கிறத கிரகம் உறுதியாக சொல்லுங்கிறது உண்மை. சோ இவங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்களுடைய பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய உறவுகள்கிட்ட அவங்களுடைய ரகசியங்கள், இவங்களுடைய ரகசியங்களை வெளிப்படையா உட்கார்ந்து பொறுமையா பேசினாங்கன்னா ஓகே. சின்ன சின்ன சண்டை வந்து சொல்லி அம்மாட்ட சொல்றேன் அடுத்தவன்ட்ட சொல்றேன்னு சொன்னா பெருசாயிடும். ஸோ இதுல மட்டும் கவனமா இருக்கணும். சொந்த தொழில் தொடங்குவதா இருந்தா இவங்க தெளிவான மைண்ட்ல தொழிலை பத்தி நிதானமா முடிவெடுத்து தொடங்கணும். பார்ட்னர்ஷிப்ல மட்டும் இந்த காலகட்டங்களை தொடங்கிடக்கூடாது. ஏற்கனவே பார்ட்னர்ஷிப்ல இருக்கவங்க தொழிலுக்கு அதிகமான நேரம் ஒதுக்கி அந்த இடத்துல என்ன நடக்குங்கிறத கவனமா பார்த்தாங்கன்னா மீளா துயரத்திலிருந்து உறுதியாக மீண்டு வருவாங்க. லைஃப் சூப்பரா இருக்கும். மீளா துயரத்துல இருந்து மீண்டு வரக்கூடிய அனைத்து சக்திகளும் இவர்களுக்கான நேரம் ஒண்ணு கூடி வருது. இவர்கள் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சா இது எல்லாமே சிறப்பா நடைபெறும்? நம்ம மீனராசிக்காரங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மனை பிடிச்சா போதும். தாயே மீனாட்சி நீதாண்டி எனக்கு உறுதுணை, உன்னை விட்டா எனக்கு யாருமா இருக்கா அப்படின்னு இவங்க மனசார நினைச்சிட்டாலே மீனாட்சியோட அருளால் சனி பகவான் இவங்களுக்கு நல்லதே செய்வார். முதல் விஷயம். அதே போல இவங்க வந்து மீனுக்கு வந்து இறை போடுவது ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க வந்து நம்மளுடைய குளத்துல ஆத்துல மீன்கள் இருக்கு, இல்ல தொட்டி வச்சு வளர்க்குறாங்க அப்படின்னா இவங்க மீனுக்கு வந்து பொறி போடுறது இவங்க லைஃப்ல இவங்களுக்கு தேவையான விஷயத்த இவங்களே பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உறுதியா உண்டு. இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா 12 ராசிகளுக்குண்டான பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளுடைய பக்தி கஃபே நேயர்களுக்காக ரொம்பவே சூப்பரா சொல்லியிருக்கீங்க சார். மிக்க நன்றி சார். நம்மளுடைய சனி பகவான் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்குமே சங்கடங்கள் எல்லாம் தகர்த்தெறிந்து சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. மீண்டும் ஜோதிடம் தொடர்பான அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.